ஜெய்பீம் மீண்டும் நீலவண்ண செய்தியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. நான் உங்கள் ஆவடி ஜெய்சங்கர் உரையாற்றுகிறேன். இந்திய அரசியலில் நாம் முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய அரசியல் ஏஜெண்டுகளை பற்றியதான செய்தி தான் இது. அரசியல் ஏஜெண்டுகள் எப்பொழுது உருவானார்கள் என்பதை குறித்து நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்திய அரசியலிலே நாம் முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய அரசியல் ஏஜெண்டுகள் இன்றைக்கு எப்பொழுது உருவானார்கள் என்பதை குறித்து அரசியல் கட்சிகளுக்கோ அல்லது அரசியலில் ஈடுபடக்கூடிய தொண்டர்களுக்கோ அல்லது வாக்களிக்கக்கூடிய மக்களுக்கோ இன்னும் புரியாத நிலைமையிலே அரசியல் இருக்கிறது. 1932 வட்டமேஜை மாநாட்டிலே பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் வாதாடி ஷெட்யூல்டு பழங்குடி மக்களுக்கு இரட்டை வாக்குரிமையை பெற்றார் என்பது குறித்து நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். இதற்கு காந்தி அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்தார் என்பதை குறித்து நமக்கு அனைவருக்கும் தெரிந்த மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் நீண்ட நெடிய அரசியல் பயணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த அரசியல் ஏஜெண்டுகளை குறித்தோ அல்லது வட்டமேஜையை குறித்தோ அல்லது பாபா சாஹேப் அம்பேத்கரை குறித்தோ அல்லது காந்தியை குறித்தோ ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பழங்குடி மக்களுக்கு இரட்டை வாக்குரிமையை பெற்றார் பாபா சாஹேப் அம்பேத்கர். இதற்கு காந்தி அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்தார் என்ற செய்தி மக்களுக்கு இன்றளவும் தெரியாத ஒரு விஷயம். இதனால் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் பல்வேறு நெருக்கடிகள் உள்ளாகி இரட்டை வாக்குரிமையை திரும்ப பெற்று பொது வாக்குரிமையிலே ரிசர்வேஷன் பெறும் பூனா ஒப்பந்தத்திலே செப்டம்பர் 1932 24ஆம் தேதி அன்று தன்னுடைய காந்தியினுடைய மிகப்பெரிய தந்திரத்தினால் அவர் ஏமாற்றப்பட்டார் பாபா சாஹேப் அம்பேத்கர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 1932 வட்டமேஜை மாநாடு நடக்கிறது. அந்த வட்டமேஜை மாநாட்டிலே பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் இரட்டை வாக்குரிமையை கேட்டார். காந்தி அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அதற்கு பின்பதாக ரிசர்வேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு செயல் வடிவத்தை இன்றைக்கு காந்தியினுடைய ஒரு திட்டத்தினால் ஓபிசி மக்களும் எஸ்சி மக்களும் ஒன்றிணைய முடியாத அளவிற்கு அந்த ரிசர்வேஷன் அங்கே வருகிறது. இந்த சூழ்ச்சியை பிரித்தாளும் சூழ்ச்சியை முதலாவது ஏற்படுத்தியவர் மிஸ்டர் காந்தி தான் என்பதை குறித்து பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய புத்தகங்களிலே பதிவு செய்திருக்கிறார். அரசியல் ஏஜெண்டுகள் யார் என்று சொன்னால் வட்டமேஜைக்கு பின்பதாக அவர்கள் உருவாகிய காலம் 1932 வட்டமேஜை மாநாட்டிற்கு பிறகு தேர்தலிலே போட்டியிட்ட காந்தியினால் தேர்தலிலே போட்டியிட்டு பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய அந்த முயற்சியை தோற்கடித்த உருவாக்கப்பட்டவர்கள் தான் இந்த அரசியல் ஏஜெண்டுகள். அவருடைய கொள்கை என்னவென்று சொன்னால் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவருடைய கொள்கையை எதிர்க்க வேண்டும், அவர்களுடைய வாக்குரிமைகளை எதிர்க்க வேண்டும் என்று சொல்லி காந்தி அவர்கள் ஏஜெண்டுகளை உருவாக்கினார். இதுதான் ஏஜெண்டுகள் உருவான காலம். ஆகவே இந்த ஏஜெண்டுகளை அடையாளம் கண்டு இதை முறியடித்தவர் பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு பின்பதாக தாதா சாஹிப் கான்சிராம் அவர்கள். யார் இந்த கான்சிராம் என்று சொன்னால் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய நிறுவனர் கான்சிராம் அவர்கள் இந்த ஏஜெண்டுகளை கண்டுபிடித்தார். ஏஜெண்டுகளை கண்டுபிடிக்க மிக முக்கியமான காரணம் அவருக்கு கிடைத்தது பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய புத்தகங்களை வாசித்து படித்து ஏஜெண்டுகள் யார் என்பதை அறிந்து உத்தரப்பிரதேசத்தை 4 முறை ஆட்சி செய்யக்கூடிய பெகன்ஜி மாயாவதி அவர்களை உருவாக்கினார். அரசியல் ஏஜெண்டுகள் இப்பொழுதும் இந்தியா தேசம் முழுவதிலும் பரவி இருக்கிறார்கள். இவர்களை எதிர்க்க வேண்டிய சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களை எதிலெல்லாம் நாம் எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் அரசியலில் எதிர்க்க வேண்டும், சமூகத்தில் எதிர்க்க வேண்டும், பொருளாதார நிலைமையில் எதிர்க்க வேண்டும். அனைத்திலும் நாம் அவர்களை எதிர்த்து தான் செயல்பட வேண்டும் என்பதை தாதா சாஹிப் கான்சிராம் அவர்கள் நமக்கு ஒரு செயல் வடிவமாக காண்பித்திருக்கிறார். ஆகவே இந்திய அரசியலில் மிக முக்கியமான ஒரு செயல் திட்டம் ஏஜெண்டுகளை எதிர்க்க வேண்டும். ஏஜெண்டுகள் பார்த்திங்கன்னா பூத் ஏஜெண்டுகள் இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அரசியலில் ஏஜெண்டுகளை எதிர்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வல்லமை படைத்த மிக முக்கிய தலைவர்களே ஒருவர் தான் பாபா சாஹேப் அம்பேத்கர். அந்த பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் தோர்த்த இடத்திலிருந்து தாதா சாஹிப் கான்சிராம் அவர்கள் புரிந்து கொண்டு அவர் வென்றெடுத்த இடம்தான் உத்தரப்பிரதேச மண். ஆகவே உத்தரவு போடக்கூடிய உத்தரப்பிரதேசத்தை வென்றெடுத்த ஆற்றல் மிக்க தலைவர் தான் தாதா சாஹிப் கான்சிராம் அவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு இன்றைக்கும் அரசியல் ஏஜெண்டுகளை எதிர்க்க வேண்டிய சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். தொடர்ந்து பகுஜன் சமாஜ் கட்சியில் நாம் இணைந்து
அந்த கட்சியினுடைய கொள்கையிலே உள்வாங்கி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாத்து அனைவருக்கும் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற பாபா சாஹிப் அம்பேத்கர் அவருடைய கொள்கையிலே வழி நடந்து தொடர்ந்து பயணிப்போம். காந்தியினால் ஏஜென்ட்டுகள் உருவானார்கள், பூனா ஒப்பந்தத்தினால் ஏஜென்ட்டுகள் உருவானார்கள் என்பதை புரிந்து கொண்டு தொடர்ந்து ஓடுவோம். ஏஜென்ட்டுகளுக்கு மிக முக்கியமான ஒரு பெயரை பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் சூட்டினார். அதுதான் சம்சா, ஜால்ராக்கள். ஆகவே ஜால்ராக்களை குறித்து நாளைய தினத்திலே நாம் பார்க்கலாம். ஜெய் பீம், ஜெய் பாரத், ஜெய் கன்ஷிராம்.